ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் தியரி தமிழ். இந்த வீடியோவில் ப்ராசஸ் லைஃப் சைக்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ராசஸ் லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ப்ராசஸ் எந்தெந்த ஸ்டேஜ்ஸை கிராஸ் பண்ணி ஸ்டார்ட்லேருந்து டெர்மினேட் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரைக்கும் போகுது அப்படிங்கிறது தான் ப்ராசஸ் லைஃப் சைக்கிள். சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸுமே நியூ அப்படிங்கிற ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஒன்ஸ் அந்த யூசர் அதை கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் ரேமில் லோட் ஆகும். அதாவது நியூலேருந்து ரெடி அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு போகும். இந்த இடத்துல யூஸ் ஆகிற ஷெட்யூலர் என்னென்னா லாங் டேர்ம் ஷெட்யூலர். ரேமில் லோட் ஆகிற எல்லா ப்ராசஸுமே ஒரு க்யூவாக மெயின்டைன் ஆகும். அந்த க்யூவை மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த லாங் டேர்ம் ஷெட்யூலர். ரெடி ஸ்டேட்லேருந்து அந்த ப்ராசஸ் ரன்னிங் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு போய் டெர்மினேட் ஆகும். இது ஒரு சிங்கிள் ப்ராசஸர் சிஸ்டமில் இது ஒரு சிங்கிள் வேவாக போகும். இல்லை ஒரு மல்டி ப்ராசஸர் சிஸ்டமில் என்ன ஆகும் அப்படின்னா P1 அப்படிங்கிற ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும் பொழுது அதை விட ப்ரியாரிட்டி அதிகமான P2 அப்படிங்கிற ப்ராசஸ் வந்துச்சு அப்படின்னா P1 ரன்னிங்லேருந்து மறுபடி ரெடி ஸ்டேட்டுக்கு போகும். P2 ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மறுபடி P1 ரன் ஆகி டெர்மினேட் ஆகும். இந்த சைக்கிள் ப்ரியாரிட்டியை மட்டும் பேஸ் பண்ணி இல்லாமல் டைம் குவாண்டமாக பேஸ் பண்ணியும் இருக்கும். டைம் குவாண்டம் அப்படிங்கிறது என்னென்னா CPU எல்லா ப்ராசஸ்க்கும் ஒரு பர்டிகுலர் யூனிட் ஆஃப் டைமை கொடுக்கும். அந்த டைம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ப்ராசஸ் ரன்னிங் ஸ்டேட்லேருந்து ரெடி ஸ்டேட்டுக்கு போய் மறுபடி ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்து டெர்மினேட் ஆகும். இந்த ரவுண்ட் ராபின் அப்படிங்கிற முக்கியமான அல்காரிதம் இந்த டைம் குவாண்டமாக பேஸ் பண்ணி தான் இருக்கும். அடுத்து தேர்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னா ஒரு ப்ராசஸ் ரெடிலேருந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வருது. ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ப்ராசஸ்க்கு ஐஓ ரெக்வஸ்ட் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம், நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம், நமக்கு அடிஷ்னலாக இன்னொரு ஜாமான் வேணும் அப்படிங்கும் பொழுது நம்ம அதே இடத்துல நின்றுட்டு இருந்தோம்னா நமக்கு பின்னாடி இருக்க கஸ்டமருக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்க அந்த ஷாப்கீப்பர் நீங்கள் போயிட்டு வாங்க, போய் எடுத்துகிட்டு வாங்க, அது வரைக்கும் உங்களோட பில்லு வெயிட்டில் இருக்கட்டும், நான் அடுத்த கஸ்டமரை என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே டெக்னிக் தான் இங்கே யூஸ் ஆகும். ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு ஐஓ ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா அந்த ப்ராசஸை CPU வெயிட் அல்லது பிளாக் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு கொண்டுட்டு போகும். அந்த ப்ராசஸ் ஐஓ ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மறுபடி ரெடி ஸ்டேட்டுக்கு போய் ரன் ஆகி டெர்மினேட் ஆகும். இங்கே LTS மெயின்டைன் பண்ணுற கியூ, இங்கே வெயிட் அண்ட் பிளாக், இது எல்லாமே ரேமோட ஸ்பேஸில் நடக்கிறது. நமக்கு தெரியும் ரேமோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டட் தான். இந்த வெயிட் அண்ட் பிளாக் ஸ்டேட் ஒருவேளை கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுச்சு, நம்பர் ஆஃப் ப்ராசஸ் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாத்துக்குமே ஐஓ நீட் இருக்குது, எல்லாத்தையும் வெயிட் அண்ட் பிளாக்குக்கு தள்ளிக்கிட்டே இருக்குது CPU. அப்போ ஒரு ஸ்டேஜில் இந்த பிளாக் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுது அப்படிங்கும் பொழுது CPU என்ன பண்ணும், சஸ்பெண்ட் வெயிட் அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டுட்டு போகும். இந்த இடத்துல யூஸ் ஆகிற ஷெட்யூலர் என்னென்னா மிட் டேர்ம் ஷெட்யூலர். இங்கே இருக்க ப்ராசஸ் ரன் ஆகி டெர்மினேட் ஆனதுக்கப்புறம் சஸ்பெண்ட் வெயிட்டில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் மறுபடி வெயிட் ஸ்டேட்டுக்கு போய் ரெடி ஸ்டேட்டுக்கு போய் ரன்னிங் ஸ்டேட்லேருந்து அப்புறம் தான் டெர்மினேட் ஆகும். இந்த ப்ராசஸ் இந்த ஆர்டரில் மட்டும்தான் நடக்கும். இது அடுத்த ஸ்டேஜ். அடுத்து என்னாகும் அப்படின்னா ஒருவேளை இந்த சஸ்பெண்ட் வெயிட்டும் ஃபில் ஆயிடுது, எனக்கு வர்ற ப்ராசஸ் எல்லாமே ஐஓ ரெக்வஸ்ட்டுக்கு போகுது, ஐஓ பிளாக் கம்ப்ளீட், வெயிட் அண்ட் பிளாக் ஸ்டேட் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடுது, அடுத்தது எல்லாத்தையும் நீ சஸ்பெண்ட் ஆகுப்பா அப்படின்னு என்னோட CPU அனுப்பிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பெண்ட் வெயிட்டோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் எனக்கு ஃபில் ஆயிடுது. அப்போ CPU என்ன பண்ணும், எனக்கு இடமே இல்லை, நீ மறுபடி பேக் ஸ்டோர் ஆயிரு, வந்த இடத்துக்கே போயிரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடும். இங்கே ப்ராசஸ் நம்பர் ஆஃப் ப்ராசஸ் நியூலேருந்து ரெடி அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு ரெடி ஸ்டேட்டும் ஃபில் ஆயிடுது. அப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் இங்கேயும் ஒரு சஸ்பெண்ட் வெயிட் மெயின்டைன் ஆகும். இங்கே யூஸ் ஆகிற ஷெட்யூலர் ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர். இந்த இடத்துலேருந்து மறுபடி ரெடி ஸ்டேட்டுக்கு வந்து
ரன்னிங்க்கு போய் டெர்மினேட் ஆகும். இங்கே இருக்க ப்ராசஸ் எல்லாம் இந்த க்யூவை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டிஸ்பேட்ச் பண்ணுறதும், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு டிஸ்பேட்ச் பண்ணுறதும் இந்த ஷெட்யூலரோட வேலை. இவ்வளோதாங்க ப்ராசஸ் லைஃப் சைக்கிள். தேங்க்யூ.